ஷேர பாம்புடாப்பா கடவுளே. இது என்ன மீன்? முரல். முரல், பெரிய முரலா? முரல். பச்சை. நல்லா தான் கிடையாது. நல்ல டேஸ்டா இருக்கு. பாப்பா இதை எப்படி இருக்குன்னு சொல்லி இங்க ஈவன் எப்படி படிங்க. 1/2 கிலோ நெத்தில வந்து 200 ரூபா. நான் வந்து அதில் விற்கிறாங்க டவுனுக்குள்ள. நான் கண்டி தேயிலைன்னு சொல்லி 500 ரூபா 1/4 கிலோ. என்னமே அப்பா வாவ் நல்ல வாசனை. மாங்காய் ஓட சூப்பரா இருக்கானே அது. போசா சாப்பாடு வேற லெவல்டா. உண்மையாயா? ஓ ஆஹா அனைவருக்கும் வணக்கம். நான் அனுஷியா. ஓகே, இப்போ நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால் இன்றைக்கு மறுபடியும் ஒரு மீன் சமையல் எதுவும். யா ஐயோ, இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா 12:30 கலைக்குது. சரி, என்ன ராத்திரிக்கு வந்து காய்ச்சல். அப்போ அதனால் கொண்டு ஹாஸ்பிட்டலில் மருந்து எடுத்து கொண்டு வந்து அப்படியே நானும் எதுவும் சந்தைக்கு போய் மீன் எல்லாம் பண்ணி கொண்டு இப்போ வந்து. சரி, அதெல்லாம் போட்டும் விடிய போய் இப்பதான் வந்து நிக்கிறேன். அதை பற்றி ஒன்றும் சொல்லல. நான் வந்திருக்காட்டி இன்றைக்கு நீங்க போயிருப்பீங்களா ஆத்திக்குட்டியை கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு? அப்பா சொன்னது வேலை போய் சொல்லிருந்தேன். 5 மணிக்கெல்லாம் போயிருக்கணும்னு சொல்லி. அப்ப சரி, ஏதோ ஒரு மாதிரி கியூல நின்று அது பெட்ரோல் அடிச்சு கொண்டு வெட்டிக்கிறமா வந்து சேர்ந்தாச்சுன்னா வெயிலன்னா மூக்கு வெயில் இருக்குது. ஒவ்வொரு பெட்ரோல் சைட்லயும் கரண்ட் இல்லைன்னா இல்ல இல்ல. அதை விட வந்து நான் போன நேரம் என்ன 8 மணிக்கு போனான், வந்தது 11:30. அது மட்டும் உருட்டி உருட்டி கொண்டு போட்டு நான் அடிச்சு போட்டு கணக்கா மானுமா விட்ட வரம் கரண்ட் நிற்குது. அப்போ அதில் நிற்கிறாக்கள்கிட்ட பேரமா சிட்டியான ஹோலையாக போட்டு ஆத்திக்குட்டியை போல ஒரு புள்ள, ஒரு குழந்தை புள்ள, கை குழந்தை என்ன சரி அவர் வந்து வேலையை போட்டார். அப்படி கொண்டு வந்து சொல்லி அந்த அக்கால் அப்புறம் நான் தான் தண்ணி எல்லாம் மாற்றி கொடுத்தேன் டேப்பில் அள்ளி கொண்டு. கண்டி தேயிலைன்னு சொல்லி 500 ரூபா 1/4 கிலோ. ஆனால் கண்டி பேக்கெட் தானம்மா? கண்டி பேக்கெட் கொட்டி பாப்பா. கண்டி பேக்கெட் எப்படி சும்மா சொன்னேன். நல்ல தேயிலை இது வந்து நல்ல திக்கான காயம்புற டேஸ்ட் ஆகும். இதான் நாங்கள் வெளியே 2 விளக்கிட்டால் இப்படித்தான் 1-2 சாமான் காலையில் என்ன நல்லா தென்படுதோ வாங்கிட்டு வரோம். ஓகே, இதான் வந்து கண்டி தேயிலையா. இது முடிய நாங்கள் கண்டி போடுறோம். இதே மாதிரி இப்படி வைப்போம் அவங்களோட கிச்சனுக்குள்ள. இன்னைக்கு நாங்கள் வந்து மீன் சந்தை போடுறாங்க. இனிமேல் வந்து நெத்தலி சீசன் போடுறாங்க. நல்ல நெத்தலி மாதிரி இருந்தா பாத்தீங்கன்னா ஆசைப்படுவீங்க. 1/2 கிலோ நெத்தலி வந்து 200 ரூபா. வாவ், நெத்தலி. ஓகே, அப்ப இன்றைக்கு வந்து அது வைங்க. இன்றைக்கு வந்து அந்த இலகுல காய்கறி எல்லாம் சமைச்சு கொண்டு நேரம் போட்டு நேற்று வந்து நாங்கள் சோறு சமைக்கல. அதனால இன்றைக்கு வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு சமையல் செஞ்சு சாப்பிடணும்னு ஜீவாங்க மீனாக்க நிலப்பி நட்டுது. அது பரவாயில்ல. அப்போ இன்றைக்கு இந்த சின்ன மீன் நெத்தலி மீன் ஆனால் நேரம் போட்டு எல்லாம் நோண்டி கொண்டு இன்னும் லேட்டாக போகுது. பரவாயில்லையா? தென்பட்டதை வேண்டி கொண்டு வந்துட்டோம். அப்போ இது வந்து இன்றைக்கு ஒரு தீயல் வைக்கப்படும். தீயல் வைக்க சொன்னாலும் கண்ணோண்ட தானே வேணும். எனக்கு எப்படி தான் சாப்பிட மாட்டேன். என்ன மீன் வாங்கினாங்கன்னு சொன்னால் கடவுளே. இது என்ன மீன்? முரல். முரல், பெரிய முரலா? முரல், பச்சை முரல். ஐயோ, வெட்டி வாங்கல அவ்வளவு நிக்கல, டைம் இல்ல. ஆல்ட்ட சொண்டே 1 அடி வரும் போல. ஓகே, அப்ப இந்த முரல் மீனை வந்து இனிமே நாங்க அதை வெட்டி துப்புரவு செய்ய போறோம். அப்ப இன்னைக்கு நாங்க என்ன சமையல் பார்க்க போறோம்னா முரல் மீன் குழம்பும் நெத்தலி தீயலும் பருப்பு வெள்ளைக்கறியும் சோறும் முட்டையும். இன்றைய தான் நாங்க வந்து மரக்கறி குழம்பு கீரை பொண்ணாங்க எதுவுமே சமைக்கலன்னு லேட். அதான் இதே அதான் எங்க நிலைமைங்களுக்கு தெரியுமே. இன்றைக்கு வந்து எல்லா தலையும் நேரம் போயிட்டு அதை விட வந்து ஆத்தி குட்டி கூட விட்டு விட்டு காய்ச்சல் காய்தானே. அது ஒன்று சிக்கலா கிடக்கும். சரி, சமைச்சு கொண்டிக்கவும் பயமா கிடக்கு. சிலிண்டர் வந்து நிக்க போதுமா கிடக்கு. திரும்ப போடலாம். இருக்கிற கொண்டு சமாளிச்சு ஒரு சமையல் செய்ய போறோம். நேரம் போட்டு அவன் ஜீவா வந்து எனக்கு ஹெல்ப்புக்கு வந்துட்டார். அவனுக்கு ஜீவா நெத்தல் தெரியும். சரி, அப்ப தேங்காய் இவ்வளவுதான் நேரம் போனாலும் பரவாயில்ல. ஒரு கலைக்கு ஒரு டீ ஒன்று அடிச்சுட்டு தான் சமைக்கணும். அது வந்து அப்படிதான் ஒரு உஜ்ஜாமன் உஷார் ஒன்று பீகோ சரியா அவ கால் கொண்டு நான் சமைக்கிறப்ப வேலையை இருப்பேன்.
அது ஒரு ரொட்டி வாங்கி அடிச்சுட்டு ஆமாம் அடி என்ன பேய் அடி அங்கே அப்படியே கரைக்குள்ள வேலை செய்ய ஆச்சரிய கூட கொஞ்சம் கொடுத்து இல்லை இல்லாமல் இருக்கு. ஓகே அப்போ நாங்கள் என்ன சாப்பிட போகிறோம் டீயோட? பிஸ்தாம். இது என்ன? இது வந்து ரவை கேசரி. வெள்ளாம் ஒரு வெள்ளாம் மட்டும் இப்படி பறிக்கிறாங்க என்று அம்மா அஞ்சு இது அப்படியே வாழ மாட்டேன். நம்ம எல்லாம் வெள்ளாம் நல்லா தான் கிடையாது. நல்ல டேஸ்டா இருக்கு. பாப்பா இதை பிடிக்குன்னு சொல்லி இங்கே ஈவன் இப்படி இந்த அம்மா இப்படி கிடைக்கும் நாங்கள் கேமரா காட்டு என்டி அம்மா இங்கே என்டிய கடவுளே என்னம்மா ஓகே நாங்கள் இதை சாப்பிட்டு டீ எங்கள் குளிர் சாமியில் தொடரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்மா வந்து மீன் வெட்டி கொண்டு வேணாம்மா என்ன உண்மை மீன் மீன் முள்ளு குத்திட்டு போல அம்மாவுக்கு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ தம்பி வந்து தேங்காய் தண்ணி கொடுக்க போகிறான் அம்மாக்கா. தேங்காய் அவன் தெரியும் தேங்காய் திருவான்னு சொன்னால் அவன் பாடம் இருப்பான் இருக்கிறே இருப்பாங்க தேங்காய் திருவாங்க தானே ஜீவன். எங்கேயோ முயலை பிடிக்க போகிற மாதிரி. கரையெல்லாம் திருவன் இல்லை இந்த தேங்காய் அவன் சொத்தியாக நடுவாளஞ்சிருவோம். அது ரெண்டு ஒரு நாள் போய் பெட்ரோல் உண்டு ஆக்களுக்கு ஏதோ அடித்து போட்டோமே ஆக்களுக்கு ஆக்களுக்கு 4 மணி தேர்ந்து ஒரு நிமிஷம் கூட வெயிற்க நிற்கிறேல 4 மணி தானே ஜோதிப்பேன். கடவுளங்களை மாதிரி ஆக்கள் தான் இப்படி குட்டி குட்டி தண்டனை தான் உலகம்மா வெயில் பெட்ரோலிங் கொண்டு. இன்றைக்கு பார்த்தா அம்மா நெத்தலி வாங்கிவிட்டா நெத்தலி நோண்டு இப்போ 3/4 மதியம் போகும் போல. ஆமாம் அண்ணா தலையோட ஆடி கொடுக்கும் தலையை மாட்டான் பால் மாட்டான் ஆளை விட்டா காணும். ரம்ம அதாவது பாறாங்கல்ல நம்ம முத்தையா பாண்ட எங்க நான் ரொட்டி சாப்பிடவே இல்லை தெரியுமா. ஒன்று சாப்பிட்டுட்டு ஒன்றில் நானூற்றி பாதி வாய் சாப்பிட்டு ஒன்று அப்படியே வச்சு கிடக்க தலைவாணி உலகி. இது மாதிரி தான் ரம் மாதிரி தான் அந்த பேண்டி மோடத்துக்கு வரும் சைட்டில் அப்படி. ஏவா சிரிச்சு கொண்டு தாங்க திரி கடாமாக்கா ஏண்டி அம்மா. ஓ ஜீவாக்கு நடந்த அதிரடி சம்பவம் குத்திட்டான் ஆயே கட்டு. இதற்கு காரணமாக நின்ற தேங்காய். இப்படித்தான் வாழ்க்கையில சின்ன சின்ன அடியல் விழுந்தா அதெல்லாம் கடந்து வரும். வளர கடையில் மாறிடுதெல்லாம். இது நவுத்து வண்டி பேர் இவ்வளோ குத்துவல் வாங்கியிருப்போம். இந்த குத்தெல்லாம் பெரிய குத்து ஆத்தே அப்படி சொல்ல மாட்டேன். உண்மையாண்டே கோயில உடம்பு அழுப்பா கிடக்குடாப்பா. பெட்ரோல் சைட்டு போயிருக்கு. இது களைப்பா கிடக்கு. 10 கரண்டும் இல்லை. ஆமா என்ன காட்ட மீன் என்னம்மா அம்மா கறி தண்ணியாக ஊற்றா போய் இதில் கறி காய்ச்சிட வேலை வர அப்போ காசு மிச்சம் வரும். அம்மா ஒரு தாங்க அம்மா இந்த பாதிக்கல்லோ அது மட்டும்தான் திருவரும். என்னது நாளைக்கும் சரி அப்போ முடிஞ்சு தெரியும். ஆமாம் ஜி ஒரு தாங்க தெரியும் நிறைய தெரியும். போமா கடையில் வாங்கணும் அங்கே இருக்கு அடிக்க ஒன்று கொடுத்து. சரி அப்போ நான் கொஞ்சம் தேங்காய் செய்யறாங்க அடுத்த கட்டாங்க இன்னைக்கு வந்துட்டு என்னம்மா ஆ வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் அம்மாவை வெட்டி வைக்கணும் நான் பாருங்க மோடி. சரியா அப்போ தேங்காய் மீன் குழம்பு கொதிக்க வச்சு கிடக்கு. மீனை காணல போல பால் சாரி தூள் போடுவோம். இந்த மாதிரி டைம் காணோடையே எல்லாம் காட்டி கொள்ளலாம் போனாங்க ஹாப்பியாக காட்டுறேன். பாருங்க மீன் வந்துச்சு இந்த இருக்கு மீன் பீஸாக கட் பண்ணியிருக்கு. ஓ நாங்கள் பெருசாக தான் போட்டுருந்தாங்க என்னோட சைஸு. இப்போ மஞ்சள் என்ன நடக்கு கரிய புல். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக நான் போய் பிடிச்சு கொண்டு வந்து நெத்தலை மீன். இது தீயலுக்கு பச்சை மிளகாய் அப்படி கீழே வச்சு கொண்டு வந்தியா அதெல்லாம் கூட்டைக்கு காட்டும் தீயலை. சரியா சரி ஓகே ஓகே. அப்போ மீன் குழம்பு வந்து அவிஞ்சிட்டேனே இது அப்படியாங்க அப்போ இங்கே இருக்கு. அப்போ
கிட்ட கொண்டு காட்டுறது இதுதான் இந்த என்னமே சீலா சீலா முறை முறை எப்படி எங்களோட முறை மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டேண்ணே அதை கொஞ்சம் வத்தடுமேண்ணே அடுத்தது வந்து இது என்ன பேர் நெத்தடி தீயல் இந்த நெத்தடி தீயல் வந்து இப்படி தான் பச்சை மிளகா போடணும் பிடிச்சு பெருசாக வெட்டி நெத்தடி தீயலாம் பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் சொல்லி தேங்காய் நான் கொஞ்சம் கருத்தூளும் போடுவேன் ஏனுண்ணாம்மா லைட்டாக கொஞ்சம் குழம்பு மஞ்சளோட மிக்ஸ் பண்ணி ஒரு சொட்டு அது நல்லா இருக்கும் தீயலும் ரெடி கொஞ்சம் கறி இறக்குவோம் இது நல்லா வத்து விடான் தானே குதப்பா குதப்பு நேரம் செஞ்சு அவசரப்பட்டா அப்படி தந்தாரு அப்பா எப்படி இதுதான் அந்த மண்சரியில் குழம்பு வைக்கிறது ஏன் தெரியுமா கொதக்கிறது மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு அடுத்த வந்து தீயலைண்ணா அதுவும் அந்த தீயட்டுங்கிற அந்த இடத்துல நாங்கள் பருப்பு வைப்போமே தீயல் நறுமணம் அப்படி இருக்குது பாஷம் பாஷம் சூப்பர் சூப்பர் ரகி பாப்பா கிட்ட கொண்டாங்க அப்பா நல்ல வாசம் இன்னும் மாங்காய் போட்டா சூப்பரா இருக்கானே மஞ்சள் எல்லாம் போட்டு இந்த பச்சை மிளகாய் இதோடய சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் அப்படி இருக்கு ஆமா மாங்காய் போல புளி கட்டி போடலாம் நல்லா வேணாமா போடலாம் போடலாம் சாப்பிடுப்பா முன்னாடி அதுவும் இந்த பெட்ரோலுக்கு சரியா களைச்சிட்டா அவ்வளோ இல்லை வேற கதைக்கு தான் கிடக்கு இதுக்கு வர வெங்காயமே சாப்பிடலாம் நல்லா இருக்கும் நெத்தடி கல்சியம் இல்லை கொஞ்சம் வாங்கினது தொட்டிக்க விட்டுடும் ஒரு நாள் இல்லை அப்படி இல்லை இப்போ கல்சியம் சொன்னால் எல்லாருக்கும் நல்லது தானேம்மா இப்போ சில இடத்துல நெத்தலி வெளிச்சில வேற ஆகிடும் மலிவா வரணும் எம்மா கொண்டு விட்டு விடும் சாப்பிட்டு காட்டுறேன் ரெண்டு எடுங்கம்மா எனக்காண்டி இருக்கிற வெயிலுக்குள்ள மிளகாய் இஞ்சி எப்படி தானே இந்த உடனே மீன் எல்லாம் வாங்கி ஆசைக்கு தீயல் தீயல் தட்டப்படி அது யாருக்கு ரொம்ப பிடிக்குங்க சொல்லலாம் அப்பாக்கும் சுல்தான் இருக்கல ஒரு கவலையாக சுல்தானுக்கு நாங்கள் இது தேய்ச்சி கொடுத்துறோம் என்னது அது மங்கு 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 மணியாக இருக்கும் அதே போல உண்மையாக ஒரு குறிப்பெலாம் அடிக்கிறான் மங்கண்டு ஆனால் அது மங்கு தானே இப்போ வந்து கொஞ்சம் நெத்தடி அதை கொஞ்சம் படுற சீசன் போல வேணும் ஓகே அப்போ நாங்கள் இதை இறக்குவோம் மேம் நெத்தடியா நெத்தோலி இறக்கிட்டு பருப்பு நாங்கள் வைப்போம் டைமாக கூட முருவா சமைச்சு முடிய மட்டும் கேஸ் நிற்கக்கூடாது அங்கே பெட்ரோலை கீழே நிற்கிறாங்க பெட்ரோல் கீழே பாவம்ல இது கரண்ட் இல்லாவடியா பெட்ரோல் மடிக்கலாம் ஓகே 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 2-3 மஞ்சடியும் கூட உடஞ்சிட்டு தெரியுமே அது மழை டைம் ஓ சரி அப்போ இன்றைக்கு இதுதான் எங்களோட சமையல் என்ன அதான் வந்து பருப்பு கறி மீன் குழம்பு மீன் தீயல் முட்டை அவியல் அதில் நான் வளமையாக சொல்கிறேன் 2 சாப்பாடு கொடுக்குறோம் தம்பிகளுக்கு வந்து நேற்று கொடுக்கல அப்போ இன்றைக்கு வந்து கொடுத்துருவோம் என்ன அவங்களுக்கு எங்களோட சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கு எனக்கு ஒரு மாதிரி மரக்களி குழம்பு ஒரு இலக்குலை இல்லாதது சரி எல்லா மாதிரியும் சாப்பிட்டானே வேணும் எப்படி சீலா மீன் குழம்பு என்னம்மா எப்படி இருக்கு சீலா மீன் குழம்பு 6 பேர் இருக்குது நெத்தொலி நெத்தளி இது சீலா மீன் குழம்பு சீலா மீனை பாவம் இடிக்கக்கூடாதப்ப நோப்பை வச்சு குழம்பு மீனை இப்படி எடுக்கணும் அப்படி இருக்கு 2 அப்படி 2 கரையுமே காணும் கணக்கெல்லாம் தேவையில்லை சீலா மீன் பிடிக்குமே சரி அப்போ இதில் வந்து பருப்பாவி தானே எதுவும் நாங்கள் முட்டையமாக வச்சுட்டு அந்த அண்ணாக்களுக்கு முதல்ல 2 பாசம் சாப்பாடு கட்டணும் ஓகே அப்போ எல்லாம் கட்டி போட்டால் இப்போ இன்றைய சமையல் வந்து இவ்வளவு தான் மிச்சத்தை நாங்கள் இன்றைக்கு அனுச்சித்தின விட்ட போயிட்டு பார்ப்பேன் என்னம்மா அதே நான் அனுப்பிட்டேன் போகல அப்படி சொல்ல மாட்டேன் நான் 3 நாள் போனேன் நான் சாமான்கள் வாங்குற வீடியோக்கு வந்து போனேன் சரியான இருமல் உண்மையிலே இப்போ என்ன சொல்கிறது ஆர்த்திகண்ணிலே இப்போ உலகத்தில் எல்லாருக்குமே சளி இருமல் வந்து நோய் இருக்கேன் அப்போ பெரிய மகாலம் சொன்ன வயாது இஞ்சி இருக்குல்லோ இஞ்சி சாரும் தேனும் முடிச்சு கொடுக்க சொல்லி நல்லதான்
அப்போ நாங்கள் அந்த ஆத்திக்கு ஒரு செய்வோம். இருமல் வந்து உண்மையா எப்படி சொல்ல படுக்கைக்குள்ள எல்லாம் சரியான கஷ்டமா இருக்கும் இருமைக்குள்ள மூச்சடை. 3ஆம் தேதி பள்ளிக்கூடம் வெளில இருக்கணும். சரி அம்மா சரியான வெயிலாக கிடக்கு. இந்த வெயிலுக்குள்ளால மூடி வந்து மழை மலண்டு விழாம் சமைச்சு எடுத்தது பெரிய விஷயம் என்ன. அதை விட கரண்ட் இல்லை. நான் ரைஸ் குக்கரில் அரிசியை கழுவி போட்டேன். உடம்புல பார்த்தா கரண்ட் இல்லை. அப்புறம் என்ன செய்ய அங்கே அடுப்பை மூட்டி அரிசியை போட்டு தான் அந்த வெள்ளம் துணிஞ்சு கொண்டுடா. அப்போ இதில் நாங்கள் பருப்பையும் காய்ச்சி போட்டு முட்டையை வச்சு சாப்பாடை கட்டி கொடுத்துட்டு எனக்கு அனுபவம் வந்து முக்கியமாக எனக்கு சொல்லியிருந்தவங்க தான் செத்தர் மல்லி எல்லாம் வாங்கினேன். சுயா பின்னரம் வந்து எனக்கு ஒரு தூள் வறுத்து திருச்சி தர சொல்லி சரி அப்போ அனுவுக்குமே போய் அந்த கேள்வி செய்து கொடுப்போமே எதுவும் என்ன தூள் வந்து நல்லா திரிப்பேன்னு சொல்லுவாள் என்ன அவள் தான் சொல்லினா எனக்கு தெரியாது. சரி ஓகே அப்போ ஜதுக்கு சரியான பஞ்சு தான் நினைக்கிறான். ஓகே அப்போ இதான் எங்களுடைய சமையல். நாளைக்கு வந்து நாளை காலமை வந்து நல்ல ஒரு சாப்பாடோட காலமைக்கு சந்திப்போமே எதுவும் அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சாப்பாடு டேஸ்டாகவும் இருக்கும். அது வந்து உண்மையில ஒரு அக்கா தான் சொல்லி அதை நாங்கள் செய்ய போகிறோம். என்னென்னு நாளை பார்ப்போம். சரி ஓகே வீட்டை நிற்கிறான் எப்படி போசா சாப்பாடு வேற லெவல் உண்மையாவையா நல்லா இருக்கும். இப்போ இருக்கு அம்மா சொல்கிறேன் நீ பாண்டினா கூட வைக்க போதாம். ஓ இந்த சாப்பாடு சாப்பிட முதல் கடை சாப்பாடா நீங்கள் என்ன வீட்டு சாப்பாடு தானே டேஸ்ட் உண்டு என்ன சாப்பாடு அழுறான். சரி நான் இனிதான் சாப்பிட உங்களோட சாப்பாடு கொண்டு வந்துடும். பெட்ரோல் போனப்பா பெட்ரோல் கடை சிக்கலா கிடைக்கு. அதான் என்ன அதான் வேலை கொஞ்சம் சவுப்பா கிட்ட போல ஏன்னா அதான் நல்லா விடுவான் கதை கேளுமா. பல்ற குறிச்சி எங்கடக்கு இது எங்கடக்கு பல்ற குறிச்சி சந்தி அங்கே இருக்கடா அங்கடக்கடா இது எப்படி அந்த மீன் தீயல் இருக்கு. பொய் சொல்லக்கூட உண்மையா சொல்லணும். என்ன மீன் எது சின்ன மீனோ நெத்தலி மீன் நெத்தலி மீன் நெத்தலி மீன் வந்து இது கால்சியம் நல்லது. சாப்பாடு நல்லா தான் இருக்கு. ஓகே அப்போ சாப்பிடுங்கண்ணா.